இப்போ என்ன தெரியுமா, எல்லாருக்கும் ஒத்த பிள்ளை, அதுக்கு இன்னொரு ஒத்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அதுக்கு புள்ள பிறக்கும். அத்தை கிடையாது, மாமா கிடையாது, பெரியப்பா கிடையாது, பெரியமா கிடையாது, சித்தி கிடையாது, எவனும் கிடையாது. கிழவன் கிளவி உட்காந்துக்கிட்டு ஸ்கைப்ல பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். இருக்கிறது அனுபவிக்கலாம்ல. எல்லா கோபங்களையும் எடுத்து வைத்து காலம் உருண்டோடிக்கொண்டு ஹேவ் கனெக்ஷன் வித் யுவர் ஃபேமிலி. செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சுங்க, அம்மா அப்பா சண்டை போட்டுக்க கூடாதுங்க, புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கோம் ப்ளீஸ். அந்த பொண்ணை பேச்சையே கேட்க விடாம அவர் நோண்டிக்கிட்டே இருக்கிறாரு. உனக்கு தான் சொல்றாங்க, உனக்கு தான். அவருக்கு தெரியாதா? சொல்றது கூட உள்ள வாங்க முடியாதபடிக்கு வெறுப்பேத்தி விட்டுறது. நான் சொன்னேன்ல, பக்கத்துல உட்காந்துருக்கிற வாழ்க்கை சீரழிப்பாங்க. ஒரு விஷயத்த நோண்டிக்கிட்டே இருக்க கூடாதுங்க, விட்டுறணும். நான் ஒரு விஷயம் சொல்லவா? செடி இருக்கு இல்லைங்க, நீங்க உரம் தானே போடுறீங்க, உரம் நாத்தமா தானே இருக்கு. ஆனா உள்ள போய் அது என்னங்க ரசாயன வேலை பண்ணுது? அதுல வரக்கூடிய மலர்ல அவ்வளவு வாசனை. உறவு என்பது அப்படித்தான், கசப்பாகத்தான் இருக்கும், சில சில சங்கடங்கள் இருக்கும். ஆனால் அதிலிருந்து வெடித்து கிளம்பி வரக்கூடிய அந்த பலன் இருக்குல்ல, அதற்கு எப்பொழுதும் வாசனை உண்டு என்பதனை நம்பிக்கொண்டு குடும்பத்தோடு ஐக்கியமாக இருங்கள். குடும்பம் நம் பலம். ரெண்டாவது லேயர். மூணாவது லேயர் சொல்லிட்டு போறேன். கொஞ்சம் ஈஸ்தட்டிக் சென்ஸோட இருங்களேன். ஆபாசத்துக்கு தான் சிரிப்பீர்களா? கவர்ச்சிக்கு தான் சிரிப்பீர்களா? அழகுக்கு சிரிக்க மாட்டீர்களா? கவிதை கேட்க மாட்டீர்களா? ஒரு அழகான பாட்டு கேட்க மாட்டீர்களா? வெறும் ஓசையின் பெருக்கமா இசை? வெறும் அலங்கார வார்த்தைகளா கவிதை? அமைதியாக மழை பெய்து ஓய்ந்தவுடன் அந்த மழையில் நனைந்த ஒரு செடியை பார்த்து உன் ஆன்மா மலரவில்லை என்றால் நீ மனிதனாக பிறந்தே பலன் இல்லை என்கிறான் ரூமி. நினைச்சு பாருங்க, ஒரு சின்ன வைஃபை தான் பாராட்டுங்களேன். அவர் இப்படி பார்க்கிறாரு, பாராட்டிட்டு அப்புறம் யார் அனுபவிக்கிறது? இருக்கிற எல்லா சர்வீஸும் நின்று போகுமே. அவன் இங்க வச்சிருக்கணுமா, அங்க வச்சாதான். கொஞ்சம் ரசனை. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்களேன். நல்லா இருந்தா சொல்ல மாட்டோமா? சொல்லித்தான் பாருங்களேன். நல்லா இல்லாததும் நல்லா ஆயிடும். அவள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக இயங்குகிறாள். அவர் சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன் பெண்களே, புருஷன் எது வாங்கிட்டு வந்தாலும் கம்முன்னு ஓகே சொல்லிடுங்க. அதுல கரெக்ஷன் சொன்னீங்கன்னா அடுத்த வாட்டி அந்த ஆள் வாங்கிட்டு வர மாட்டான். வாங்கிட்டு வரதே பரவாயில்லன்னு வச்சுக்கோங்க, அப்புறமா கூட கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுங்க. மெதுவாக தான் பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு தெரியாது, என்னன்னே தெரியாது. பல பெண்கள் அடி வாங்குவாங்க, நான் பார்த்துருக்கேன். அடி வாங்காம இருக்கிறதுக்கு ஒரு உத்தி சொல்லி தரவா? ஒரு அம்மா சொல்லிச்சிங்க, 65 வயசு ஆகுது எனக்கு, இந்த அம்மா பாட்டுக்கு இவ்வளோ பேசுது, புருஷங்கிட்ட அடி வாங்காம இருக்கிறது எப்படின்னு சொல்லு. அவன் சொல்லிச்சிங்க, கிருஷ்ணகிரியில ஒரு அம்மா. சொல்றேன் பாருங்க, கணவன் இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒரு கணவன் உள்ள வந்தாரு. நான் இப்படிதான் பேசுவேன். பேசுறதெல்லாம் ஆண்களுக்கு மாதிரி இருக்கும், ஆனா பெண்களுக்காக தான் பேசுவேன். உள்ள வரார் வேகமா. ஏய், அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள கதவை திறடினா அவன் கதவை திறந்துருச்சு. அந்த அம்மா, அது ஆரம்பிக்கிறதுல ஃபேனை போடு, அது ஆரம்பிக்கிறதுல டிவியை போடுறீங்க, டிவியை போட்டு, அது ஆரம்பிக்கிறதுல காஃபியை கொண்டு வாடி, காஃபி, அது ஆரம்பிக்கிறதுல ஷூவை கட்டிடின உடனே அந்த அம்மா கோவம் வந்துருச்சு. என்னையா என்ன, அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள பானை போடு, காஃபி கொண்டு வா, டிவியை, ஷூ வேற கட்டுமா உனக்கு, தொலைச்சின்னு உடனே சைலண்டா அவன் சொன்னானோ, ஐயோ அது ஆரம்பிச்சிருச்சுன்னு. என் ஆயுதங்களை நீயே முடிவு செய்கிறாய். குடும்பத்தோட ரசனையோட இருக்க பழகுங்க. சரியா?